அனைவருக்கும் வணக்கம். வேதா ஆரா யோகா மையத்திலிருந்து இந்த பதிவு. நமது மனதை இறகு போல் மாற்ற பதிவுகளிலிருந்து நாம் மீள ஒரு கூழாங்கல் பயிற்சி. 2 கற்கள். அதில் முதல் கல்லுக்கு உண்டான பயிற்சி. முதல் கல் நாம் கொடுப்பதற்காக என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, மன்னிப்பு கொடுக்க போகிறோம். முதல் கல்லை எடுத்து அதை உத்து பார்த்து அதில் உள்ள மடிப்புகள், மழுங்கிய வளைவான பக்கங்கள் எல்லாத்தையும் உத்து பார்த்து உங்கள் கவனத்தில் அந்த கல் இருக்கும்படி பார்த்துவிட்டு தனியே வைத்து கண்களை மூடி அந்த கல்லை உங்கள் மனதில் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். அதன் பிறகு முதல் கல்லை நாம் இரவு படுக்கப் போகும் இடத்தில் உட்கார்ந்து கைகளை மடிமேல் வைத்து கொண்டு வலது கையில் அந்த கூழாங்கல், இடது கை திறந்த நிலையில் இருக்கட்டும், விளக்குகள் அணைக்கப்பட்டிருக்கட்டும். கைகளை மூடியபடி மனதிற்குள் நமது வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளில் நமக்குள் ஆழமான ஒரு சில காயப்பட்ட நிகழ்வுகள் நமக்குள் பதிவுகளாக தேங்கி இருக்கும். அந்த காயப்பட்ட பதிவுகள் இன்னொரு நபராலேயோ இல்லை நமது உடன் பிறந்தவர்கள் மூலமாகவோ இல்லை 3வது நபர்களாகவோ சக மனிதர்களால் நமக்கு ஏற்பட்ட ஆழ்ந்த ஒரு பதிவு. நாம் காயப்படுத்தப்பட்டிருப்போம். அது எந்த சம்பவம் ஆக கூட இருக்கலாம். அதாவது நம்ம ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணியிருக்கலாம். அந்த உதவியை கூட அவங்க பெருசாக மதிக்காமல் நம்மளை அவமானப்படுத்தியிருக்கலாம். திரும்ப அந்த உதவி வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்காமல் போயிருக்கலாம். இப்படி எவ்வளவோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து வந்திருப்போம். அதில் உள்ள ஒரு சில பதிவுகள், இல்லை நம்ம மோசமாக யாராவது திட்டியிருப்பாங்க. சின்ன வயசில் கூட ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம், அவமானம் அடைந்த ஒரு சம்பவம் ஒரு நபரால் நமக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த வடுக்களை நம்ம எப்போவுமே வாழ்க்கையில் வச்சு எவ்வளோ வருஷம் ஆனாலும், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் யார் கூடயாவது நல்லா ஓப்பனாக நம்ம மனைவிக்கிட்டேயோ இல்லை நண்பர்கள்கிட்டையோ கணவர்கிட்டையோ இப்படி பேசும்போது அந்த சம்பவத்தை திருப்பியும் நம்ம நினைவுக்கு வந்து அங்கே சொல்லிகிட்ருப்போம். அது தேவையில்லாதது. முடிந்தவைகள் தான். அதை திரும்பவும் புதுப்பித்து கொள்ள முடியாது. ஆனால் அதை சுவடு இல்லாமல் அழித்து கொள்ள முடியும் நம்ம மனசுலேருந்து. அப்படிப்பட்ட ஒரு செயல் தான் இப்போ செய்ய போகிறோம். இந்த முதல் கூழாங்கல் அப்படிங்கிறது கொடுப்பது. என்ன கொடுப்பது? மன்னிப்பு கொடுப்பது. ஒருத்தர் நம்மளை காயப்படுத்தினா அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? திரும்பவும் காயப்படுத்தணுமா? அது முறை அல்ல. நம்ம அவங்கள மன்னித்து அவங்கள மேன்மை பெற செய்வது. அவங்க புரிந்து கொள்ளாத ஒரு தன்மையில் நம்மளை காயப்படுத்தியிருப்பாங்க. அதனால் அவங்கள மன்னித்து அவங்கள விட்டுட்டோன்னா நமக்கு சுமை இல்லை. நம்மை தொந்தரவு செய்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டால் தான் உண்டு. அதாவது நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. என்னை தவிர என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாராலையும் முடியாது. நானாக என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டால் தான் உண்டு அப்படின்ற ஒரு தன்மையில் நம்ம இருக்கணும். நம்ம டிஸ்டர்ப் பண்ணிப்போமா? பண்ண மாட்டோம் இல்லையா? அதுபோல் மற்றவர்களும் நம்ம கண்டிப்பாக காயப்படுத்துவாங்க. ஏன்னா வாழ்க்கையில் பயணிக்கும் போது ஒத்த கருத்துள்ள நபர்களாக நம்மக்கிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க. கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக இருந்தே தீரும். அதுதான் இயல்பு. வாழ்க்கையின் இயல்பே ஒழுங்கே அதுதான். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருந்தால் அது குரங்கு கூட்டமாக தான் இருக்கணும். அப்படி இருக்க முடியாது இல்லையா? மனம் என்ற ஒன்று கொடுக்கப்பட்ட மனிதனுக்கு மனதில் வேறுபாடுகளும் விதவிதமான கருத்துக்களும் எல்லோருக்குள்ளும் இருக்கும். அப்போ ஒரே கருத்தாக ட்ராவல் பண்ணுறதுங்கிறது, பயணிக்கணுன்றது முடியாதது. அது இயல்பு. அதை ஏற்றுக்கணும். பொருந்தி வாழ்வது அப்படிங்கிறது தான் அது. அப்படி நாம் காயப்படுத்தப்பட்ட நிகழ்வுகள் இருந்தால் அதை நினைவுக்கு கொண்டு வரணும். அந்த படுக்கையில் அமர்ந்து விளக்கெல்லாம் அணைத்த பிறகு கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சு ஒரு 10 முறை சுவாசம் செய்து உங்கள் கண்களால் பாருங்கள். கண்களை மூடியபடி உங்கள் கண் கருவிழியை நீங்களே பார்க்கறது. இது ஒரு அற்புதமான செயல். இதை பார்க்கும்போது மனது மிக அமைதியாக இருக்கும். அப்படி ஒரு சில நிமிடங்கள் அதிலேயே லயித்து நல்ல உணர்வு நிலையில் இருந்து கண்களை மூடிய நிலையில் இடது கை திறந்த நிலையிலும் வலது கையில் அந்த இயற்கையின் படைப்பான கூழாங்கல்லும் மூடியபடி கைகளுக்குள் அடக்கமாக இருக்கும். உங்களது வாழ்க்கையில் உங்களை காயப்படுத்திய அந்த சம்பவத்தை நினைவுக்கு கொண்டு வந்து அதை காட்சிப்படுத்தி நீங்கள் ஒரு சோஃபாவில் உட்காந்து டிவியில் பார்க்குற மாதிரி அந்த காட்சியை பாருங்கள்.
அந்த சம்பவம், அந்த நபர் உங்களை மிக மோசமாக கூட காயப்படுத்தியிருக்கலாம், இல்லை துரோகம் பண்ணியிருக்கலாம், பணம் கொடுத்து வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருக்கலாம், உங்களை ஏமாற்றி உங்கள் மனதை சிதைத்திருக்கலாம். இப்படி எது வேண்டாலும் இருக்கலாம். அது எந்த சம்பவமோ அது உங்களுக்கு தெரியும். அந்த சம்பவத்தை கொண்டு வந்து அதை ஒரு காட்சியாக பாருங்கள். அதில் காயம்பட்ட நீங்கள், காயப்படுத்திய அந்த நபர் இப்பொழுது உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய இன்னொரு நபராகவும் நீங்கள் இருக்கீங்க. 3 பேர் அங்கே இருக்கோம். இப்போ சாட்சியாக இருந்து பார்க்குற நீங்கள் அந்த காட்சியை மாற்ற முடியும். அந்த நபர் உங்களை காயப்படுத்தும் போது நீங்கள் ரொம்ப கோவப்பட்டிருப்பீங்க, இல்லை ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் தான் இங்கு டைரக்டர். இங்கேருந்து அந்த காட்சியை மாற்றுறீங்க. எப்படி? அந்த புரியாத தன்மையில் இருந்து உங்களை காயப்படுத்திய அந்த நபரை நீங்கள் மன்னிக்கிற மாதிரி காட்சியை மாற்ற போகிறீங்க. மாற்றிட்டு அந்த நிலையில் அந்த காட்சியில் உள்ள உங்களாகிய நீங்களை நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அவரை மன்னித்து விடு. உங்கள் மனசார மன்னிப்பு கொடுக்குற மாதிரி காட்சியை நீங்கள் அமைக்க போகிறீங்க. அப்போ அந்த நபர்கிட்ட பேச வேண்டியது, நீங்கள் ஏதோ வேகத்தில், உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையில், புரிந்து கொள்ளாத மனநிலையில் என்னை இவ்வளவு மோசமாகவோ துரோகமோ ஏதோ எனக்கு நீங்கள் செஞ்சீங்க. பரவாயில்ல, எனக்கு புரிந்து கொள்ளும் தன்மையும் அரவணைத்து கொள்ளும் தன்மையும் என்னிடம் உண்டு. நான் உங்களை மனதார மன்னிக்கிறேன். நீங்கள் மேன்மை பெற வேண்டும். நீங்கள் இந்த நிலையிலிருந்து மாறி நலமும் வளமும் பெற்று உங்கள் குடும்பமும் நலம் வளமும் பெற வேண்டும் என்று நான் உங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக மேன்மை பெறுவீர்கள். உங்களுக்குள் நல்ல புரிதலும் புரிந்து கொள்ளும் தன்மையும் மேன்மை பெறட்டும். உங்களை நான் என் மனதார மன்னிக்கிறேன் அப்படின்றத மன்னிப்பு கொடுத்துருங்க. மன்னிப்பு மனசார கொடுக்க போகிறோம். அந்த நபர் என்றோ உங்களுக்கு நடந்து முடிஞ்சதாக இருக்கும். அவரை நேராக பார்த்துலாம் மன்னிப்பு கேட்க வேண்டாம். இந்த ஒரு காட்சிப்படுத்தி, அது நமது உறவுகளோ தாய் தந்தையராக கூட இருக்கலாம், இல்லை அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அக்கா தங்கைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், சக பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களாக கூட இருக்கலாம், இல்லை நமது மேலதிகாரிகளாக இருக்கலாம், யாருமே தெரியாத 3வது நபராக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் நம்மை போன்ற சக மனித உயிர், அது அந்த ஆன்மாவை மன்னித்து அவரை மேன்மை பெற வேண்டும் என்று வாழ்த்தி, அப்படிங்கிறது தான் இந்த கல். அந்த உங்களை நான் மனதார மன்னிக்கிறேன் அப்படின்றத, அந்த மன்னிக்கிறேன்ற அந்த உணர்வு வார்த்தைகள் மனசுலேருந்து வரும்போது உங்கள் வலது கையில் உள்ள கூழாங்கல்ல கைகளை கொஞ்சம் இறுக்கமாக அழுத்தி அந்த நபரிடம் நேரடியாக பேசுவது போல் மன்னிச்சிங்கன்னா, இந்த மன்னிப்பு உங்களை இறகு போல் அழகாக மிக லேசாக மாற்றிவிடும். நீங்கள் அன்று இரவு குழந்தை போல் தூங்குவீங்க. இந்த மன்னிப்பு அப்படிங்கிறதான் உடலில் மன்னிப்பு கொடுக்காமல் இருப்பது, மன்னிப்பு கேட்காமல் இருப்பதும் மனதில் தேங்கி நமது இரத்தத்தையே மாசுபடுத்தி நம்ம உடலில் அமிலத்தன்மையை அதிகப்படுத்தி கேன்சர் முதற்கொண்டு புற்றுநோய் முதற்கொண்டு வருவதற்கு காரணமே இந்த தேங்கியுள்ள விஷ நினைப்புகள் தான். இந்த நினைப்புகளை முழுமையாக நம் உடலிலிருந்து நாம் அகற்றிவிட்டால் இவைகள் வளராது. நமக்குள் ஒரு சாந்தமான, அமைதியான, கருணையும் அன்பும் உள்ள குணம் நமக்குள் மேம்படும். அப்படி மேம்படும் போது நம் உடலில் உள்ள அணுக்கள் அத்தனையும் புத்துணர்ச்சியுடனும் புதுப்பொலிவுடனும் திகழ்ந்து நாம் ஒரு பேரானந்த நிலை, நல்ல மனமகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நம் வாழ்க்கையில் பயணிக்க முடியும். இந்த மன்னிப்பு கேட்பது, மன்னிப்பு கொடுப்பது இரண்டையும் தேடி தேடி ஒவ்வொரு நபராக காட்சிப்படுத்தி மன்னியுங்கள். மன்னிப்பு கொடுப்பது இந்த முதல் கல் பயிற்சி. இதை செய்து முடித்த பின் உங்கள் வலது கையை மெதுவாக திறந்து, உங்கள் கண்களையும் மிக மெதுவாக திறந்து, இருளாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த கூழாங்கல்லை கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருங்க. பார்த்துட்டு ஒரு சின்ன புன்னகை, அதை பார்த்து புன்னகைத்து, அந்த இயற்கையின் அற்புதமான படைப்பான அந்த கூழாங்கல் இந்த பதிவுகளை வாங்கி கடத்தும். அது மந்திரக்கல்லோ ராசிக்கல்லோ அல்ல, ஒரு அணுக்களின் கூட்டான இயல்பான ஒரு சாதாரண கல். இதை உங்கள் படுக்கைகளில் எங்கேயாவது வச்சுட்டு
நீங்கள் நல்லா படுத்து உங்கள் உடலே லேசாக இருக்கும், மனமும் லேசாக இருக்கும். அப்படியே ஒரு பேரமைதி, பேரானந்தம், ஒரு இறகு போல ஒரு மனநிலை உங்களுக்குள் வந்து உங்களை இந்த இயற்கை அன்னை, பிரபஞ்சம் உங்களை முழுவதுமாக ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா எப்படி ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னா, அந்த பிரபஞ்சமும் படைப்பாற்றலும் அன்பு நிறைந்தது. அந்த அன்பை நீங்கள் கொடுக்குறீங்க. ஏன்னா அவங்கள மன்னிக்கிறீங்க இல்லையா? இது பேரன்பு தானே இது. நமக்கு தீங்கு செய்தவர்களை நம்ம மன்னிக்கிறோன்னா இது அன்புனால தான் வெளிப்படும். அந்த அன்பு பிரபஞ்சத்திட்டையும் இருக்குது. அதே அன்பு நீங்கள் மாறினா நீங்கள் பிரபஞ்சத்தோட குழந்தை. அப்போது என்னுடைய குழந்தை என்னை போல மாறியிருக்கிறாள் அப்படின்றதுல அந்த படைப்பாற்றல் மிக மகிழ்ச்சி அடைந்து நம்மை முழுமையாக ஆசீர்வதித்து நம்மளை ஒரு குழந்தை போல் தூங்கச் செய்து அதிகாலை ஒரு அற்புதமான விடியலோடு நாம் கண் விழிப்போம். அப்படி நீங்கள் மன்னிப்பு கேட்ட நபர் கூட சில நாட்களில் உங்களிடம் வந்து பேசும் வாய்ப்பும் ஏற்படும். கண்டிப்பாக ஏற்படும். அதை ஒரு அதிசயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். அப்படி எல்லாரையும் மன்னிச்சு முழு மனதோடு மன்னிச்சிங்கன்னா அது தானாக நடக்கும். அது ஒரு பெரிய அதிசயமாக இருக்கும். இந்த அதிசயங்களையும் ஆச்சரியத்தையும் தான் நமக்கு படைப்பாற்றல் அப்பப்போ நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம அதனுடைய குழந்தை. நம்ம இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டியது என்னென்னா ஆச்சரியப்படுறதும் அதிசயப்படுறதும் மகிழ்கிறதும் தான். ஒரு குழந்தைக்கு தாயும் தந்தையும் என்ன பண்ணுவாங்க? சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம பிரபஞ்சத்தோட குழந்தை. அது ஒவ்வொரு நாளும் நமக்கு நிறைய சர்ப்ரைஸ் அதிசயங்களை காட்டும். அதற்கு நாம் மன்னிப்பு கேட்பதும் இருக்கணும். இந்த பயிற்சியை செய்த பின் ஒரு குழந்தை போல் அமைதியாக அழகாக தூங்கி கண் விழிப்பீர்கள். இயற்கையின் பிள்ளைகளாகிய நாம் இயற்கையோடு இணைந்தே பிரபஞ்சத்தோடு இணைந்தும் இருப்போம். நன்றி. வேதா.